வணக்கம் நான் முருகன். புது மணப்பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுவோம் ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். சரி, நேராக வீடியோக்குள்ளார போகலாம். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு புது மணப்பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கு அந்த பெண் கூறிய காரணங்கள் எல்லா குடும்பத்திலையும் சொல்கிற அறிவுரை தான். அந்த பெண்ணுடைய ரிதன்யாவுடைய தாய் தந்தை, உன்னுடைய மாமனாரை மதித்து நடந்துக்கோ, கணவரை மதித்து நடந்துக்கோ, குறைந்த அளவில் செலவு பண்ணு, அவங்கள சொல்கிறத கேட்டுக்கோ, மாமனாரனுடைய குடும்பம் உன்னால் எந்த விதமான களங்கமும் குறைவும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லி தான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே ஒன்று சொல்ல மறந்துட்டாங்க. உன்னுடைய உயிர் முக்கியம், உன்னுடைய வாழ்க்கை முக்கியம், நீ என்னுடைய பொன், என்ன நடந்தாலும் உனக்கு நான் துணை இருக்கிறேன். எவ்வளோ பெரிய கொடுமை நடந்தாலும் உன்னுடைய மாமனாராலேயோ அல்லது உன்னுடைய கணவராலேயோ எப்படிப்பட்ட தீங்கு உனக்கு வந்தாலும் அதற்கு நான் இருக்கேன், எந்த பக்கபலமாக இருக்கேன், எந்த விதமான தவறான முடிவுக்கும் போக வேணாங்கிற அறிவுரையை ஒவ்வொரு தந்தையும் சொல்லி அனுப்பணும். அப்படி சொல்லாததுனால தான் இந்த குழந்தை தற்கொலை செய்து கொண்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியை சேர்ந்த அண்ணாதுரை ஜெயசுதா அவர்களுடைய மகள் ரிதன்யா அவர்கள் திருப்பூரை சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணனுடைய பேரன் கவின்குமாருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நூற்றுக்கணக்கான பவுன், லட்சக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து ஆடம்பரமாக தன்னுடைய மகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய இடத்துல திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல தன்னுடைய மாமனார் வீட்டிலேருந்து நூற்றுக்கணக்கான கோடி பிஸ்னஸ் செய்கிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வற்புறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் நிற்க வச்சு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய சம்பந்தி குடும்பத்தையும் திட்டியிருக்கிறாங்க. காரணம், மற்றவங்க எல்லாமே தன்னுடைய மருமகனுக்கு 100 கோடி 50 கோடி ரூபாய் செலவு செஞ்சு பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணி தராங்க. ஆனால் உன்னுடைய அப்பா அப்படி எந்த விதமான பிஸ்னஸுக்கும் பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வற்புறுத்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த குழந்தை தன்னுடைய தாய் தந்தைக்கு இது தகவல் கொடுக்குறாங்க. அந்த குழந்தையினுடைய பெற்றோர் அந்த சம்பந்தி குடும்பத்தினர் பேசி சமாதானம் பேசி வைத்து தன்னுடைய மகளை மீண்டும் மாமனார் குடும்பத்திற்கு சம்பந்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வாரம் கூட இல்லை, அதற்குள்ளார அந்த குழந்தை தற்கொலை செய்து கொள்கிறது. அதற்கு காரணம், தொடர்ந்து பெட்ரூமில் வச்சு கையை காலை கட்டி போட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காம தொந்தரவு செய்வதாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்துவதாகவும் அந்த பெண் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மரணம் தற்கொலை செய்வதற்கு முன்பாக தன்னுடைய தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டு தான் அந்த குழந்தை தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மரணத்துக்கு காரணம் என்னுடைய கணவர், மாமனார், மாமியார் 3 பேர் தான் இதற்கு காரணம். இந்த கொடுமையிலேயே என்னால் தாங்கிக் கொண்டு வாழ முடியவில்லை, அதனால் நான் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்பா அம்மா நீங்கள் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவனுக்கு ஒருத்தி, அதனால் வேற திருமணம் செய்து கொண்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவதற்கு எனக்கு விருப்பமில்லை, அதனால் தற்கொலை செய்து கொள்ளேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதெல்லாம் இல்லைம்மா, உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் தான் ஒருத்தி பெண் குழந்தை, நீங்கள் ஒருத்தி தான் தேவதை அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. உங்கள் அப்பா மிக நன்றாக தான் உங்களை வளர்த்திருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க. நல்ல இடத்துல எந்த விதமான பண கஷ்டமும் இல்லாமல் வாழணும் தான் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நூற்றுக்கணக்கான பவுன், லட்சக்கணக்கான பணத்தை டௌரியாக கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்தும் இந்த தவறு நடந்திருக்கு காரணம் பணத்தாசை. சம்பந்தி வீட்டில் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தாது, 100 கோடி கொடுத்தாலும் பத்தாது, 200 கோடி கொடுத்தாலும் பத்தாது. அதனால் பணத்தை பிரதானமாக வச்சு திருமணத்தை பேசக்கூடாது. இருக்கிறதே தரமாட்டேன்னு சொல்லணும். முதல்ல நல்லா ஒரு 10 வருஷம் வாழுங்க. உங்களுடைய பேர குழந்தைக்கு, என்னுடைய பேர குழந்தைக்கு உண்டான செலவு, கல்வி செலவு, வாழ்க்கை செலவை பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். பணத்தை பெரிய அளவில் கண்ணிலே காட்டக்கூடாது. அப்படி காட்டினதுனால வந்த வினை தான் இது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, மகளை மாமனார் வீட்டில் நல்லா எல்லாத்தையும் மதித்து நடந்துன்னு சொல்கிறத விட சொல்லியிருக்கீங்க, அது சரிதான். ஆனால் உன்னுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம். அதனால் தற்கொலை அப்படிங்கிற முயற்சிக்கு முடிவுக்கு போகாத. என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய கணவரோ உன்னுடைய மாமனாரோ மாமியாரோ யார் எதிர்த்தாலும் என்ன கொடுமை செஞ்சாலும் என்கிட்ட சொல்லு, நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அடுத்ததாக, தன்னுடைய மகனையும் தன்னுடைய மருமகனையும் சம்பந்தியோடையும் மிரட்டி இருக்கணும். ஏதாவது என் பொண்ணுக்கு நடந்தால் நீங்கள் உயிரோடையே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி அந்த பயத்தை ஏற்படுத்தியிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க குடும்பம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் இந்த மகளை இழந்த குழந்தைக்கு, தாய் தந்தைக்கு தன்னுடைய மகளுடைய உயிர் முக்கியம். இத்தனை வருஷம் குழந்தையை பெற்று பாலூட்டி சீராட்டி வளர்த்த குழந்தை இன்னைக்கு அப்பாவே போயிடுச்சு. இப்போ அந்த குடும்பம் நெட்கதியாக நின்றுட்டுருக்கு. அடுத்ததாக, இந்த 3 பேருக்கும், அந்த கணவன், அப்பா அம்மா 3 பேருக்குமே ஒரே மாதத்தில் டௌரியில்
ஒரு 20 வருஷம் தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இதை போல குற்றங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கும். அப்படி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு பணத்தை கொடுத்து 10 வருஷம் 20 வருஷம் இந்த வழக்கெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு காரணம் பணம் பணம் பணம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.